அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு 21க்கு எங்கள் வீட்டில் நோன்பு திறக்கிறது வச்சுருந்தோம். நோன்பு திறக்கிறதுனா வீட்டில் கூப்பிடாம அப்படியே பார்சல் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வீட்டில் அவ்வளோ பேருக்கு இடம் பத்தாது இல்லையா, அதனால் பார்சல் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பரோட்டா பத்திரி வந்து வெளியில் ஆர்ட்ரு பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். மற்ற சாமான் எல்லாம் நோன்பு திறக்கிறது வடை சன்னா எல்லாம் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். அன்னைக்குன்னு வியாழக்கிழமை வேறு இல்லையா, இங்கே உள்ள கணக்குக்கு வியாழக்கிழமை தான் 21 வந்துச்சு. ஊரில் உள்ளதுக்கு 22 இருக்கும் நோன்பு. இங்கே ஒரு நாள் பின்னாடி தானே இருந்துச்சு. அதனால் காலையில் எல்லாம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிக்கன் கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் குருமா மாதிரி வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா பத்திரிக்கைலாம். அதனால் அந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு. இங்கே வடைக்குமே மாவு ஆட்டி கொடுத்துட்டாங்க அம்மா. எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நானுமே வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 மணிக்கெல்லாம் வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்போ தான் எல்லாமே பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தான் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு மாதம் முடிய போகுது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ரம்ஜான் முடிகிறதுக்கு. ஒரு பக்கம் ஈது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நியூஸ் கேட்குறீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறேன்னு. உங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்காண்டி நம்ம துவா செஞ்சுக்கிறலாம், சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானுமே வடை போட்டு ஒன்றுனா ஒரு பேஜாக போட்டு எடுத்துட்டேன்னா 2 மணிக்கு உட்காந்தேன். மணி 3 மணி ஆயிடுச்சு. எல்லா வடையும் போட்டு எடுக்கிறதுக்கு. ஒரு வடையும் கீழேயும் விழுந்துருச்சு. பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் நோன்பு திறக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பார்சல் கவரில் எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் தரக்கஞ்சியுமே செஞ்சுருந்தோம். ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு தரக்கஞ்சி தானே ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையுமே கொஞ்சம் செஞ்சு அதையுமே பார்சல் பையில் போட்டு பேக் பண்ணியாச்சு. அன்றைக்கி மாஷால்லா சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உஸ்தாதுமாருங்கெல்லாம் வந்துட்டு துவாவுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி என்னென்ன செஞ்சோம்னா பரோட்டா பத்திரி வடை சன்னா தரக்கஞ்சி ஃப்ரூட்ஸ் பக்கோடா சிக்கன் கறி இதெல்லாம் தான் இருந்துச்சு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ரஹமத்தும் பரக்கத்தும் கொடுக்கட்டும். ஆமீன்.